திருத்துறைப்பூண்டி வேளாட்ட ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்து வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்எஸ் 160 BS6 மாடலுங்க. ஆயில் லீக்கேஜுக்காக வந்திருக்கு. அதாவது இன்ஜினில் வந்து ஹெட்டு போரு எல்லா இடத்துலையும் ஆயில் லீக் ஆகுது. என்எஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு போர் பேக்கிங் மாற்றணும். வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், இன்ஜினை கீழே இறக்கணுங்க. இன்ஜினை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறக்கினா மட்டும் தான் அந்த வேலையை நம்ம பண்ண முடியும். மற்ற வண்டி மாதிரி நம்ம வண்டியிலே வச்சு பண்ண முடியாது, இது இறக்கணும். ஓகேங்க, இன்ஜின் பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக். அதனால் வந்து பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் வேணும். ஒரிஜினல் இந்த பஜாஜில் உள்ளது வாங்கி போட்டால் மட்டும் தான் இதில் ஆயில் லீக் இல்லாமல் இருக்கும். நம்ம லோக்கல் போட்டோம்னா ஆயில் லீக் வந்துடும் கண்டிப்பாக. இதாங்க ஹெட்டு பேக்கிங். இதில் எப்படி ஆயில் லீக் ஆகிருக்கும் பாருங்க. இந்த அவுட்ரு ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். அதே மாதிரி போர்லேயும் ஆயில் லீக் இதில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் அதிகமாகி ரன்னிங்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆயில் வெளில வர ஆரம்பிச்சிடும். இந்த இஷ்யூவாக தான் நம்ம அந்த வண்டி பிரிச்சிருக்கோம். இதில் போர்லாம் நல்லா இருக்கு. வண்டி வந்து கிலோமீட்டர் கம்மியாக வண்டி, புது வண்டி தான். அதனால் போர்லாம் நல்லா இருக்குது. அதனால் நம்ம பேக்கிங் மட்டும் மாற்றுறோம். என்எஸ் 160 BS6 மாடல் இந்த வண்டிக்கு உண்டான பேக்கிங் ஒரிஜினல் இது தான். இது நம்ம ஆர்டர் போட்டு வெளிலேருந்து வர வச்சோம். அதிகமாக எல்லா வண்டிக்கும் ஆயில் லீக் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டாப் வரீங்க தாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் இதில் வர, இது நம்ம தனியாக வாங்கணும். ஓகேங்க, வேலை பக்காவாக முடிச்சாச்சுங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு கொடுத்தாச்சு. ஏன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் நம்ம வந்து தேடி வந்திருக்காங்க. அதனால தான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாச்சு.